பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. லாட்டரி மார்டின் என்றழைக்கப்படும் சாண்டியாகோ மார்டின் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன தொழிலதிபர். ரியல் எஸ்டேட், கட்டுமானம் என பல துறைகளில் இவர் வலம் வந்தாலும் ஆரம்ப காலத்தில் இவர் தொடங்கிய லாட்டரி தொழில்தான் இவரின் அடையாளமாக அறியப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் தேர்தல் பத்திரங்கள் குறித்த செய்தி வெளியான போது இவரின் பெயர் ஊடகங்களில் பேசு பொருளானது. அடுத்த சில மாதங்களுக்கு இவர் பற்றிய செய்தி ஏதும் வராத நிலையில் சமீபத்திய அமலாக்கத்துறை சோதனை மூலம் இவர் மீண்டும் மீடியாவில் அடிபட தொடங்கியிருக்கிறார். கடந்த 2012 சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அதில் கணக்கில் வராத சுமார் 7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்த விசாரணையில் நாகராஜனும் மார்டினும் சேர்ந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் லாட்டரி விற்பனை செய்து இந்த பணத்தை திரட்டியது தெரியவந்தது. அதில் முறைகேடு நடந்ததாக மார்டின் உட்பட 4 பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையும் களமிறங்கியது. பின்னர் 2022 இந்த வழக்கில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை, எனவே வழக்கை முடித்து வைக்கலாம் என்று குற்றப்பிரிவு போலீசார் திடீர் பல்டி அடித்தனர். அதை ஏற்று இந்த வழக்கை ஆலந்தூர் நீதிமன்றம் முடித்து வைத்தது. மார்டின் நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் ஆலந்தூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. அப்போது இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழக அரசின் வழக்கறிஞரே வாதாடினார். அதை குறிப்பிட்டு லாட்டரி மார்டினை காப்பாற்ற திமுக அரசு முயற்சி செய்வதாக விமர்சனம் எழுந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிமன்றம், முறைகேடு நடந்ததாக வழக்குப்பதிவு செய்த போலீசாரே வழக்கை முடித்து வைக்க கோரி அறிக்கை தாக்கல் செய்தது சந்தேகத்தை கிளப்புகிறது என்று கூறி இந்த வழக்கில் விசாரணையை தொடர அமலாக்கத்துறைக்கு பச்சை கொடி காட்டியது. அதற்கு பின்னர் தான் கோவையில் இருக்கும் மார்டினின் வீடு, அலுவலகம், அதேபோல சென்னையில் இருக்கும் அவரின் மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் வீடு, அலுவலகம் என அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை நடத்தியது. இவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை முதல் முறையாக சோதனை நடத்துகிறதா என்று கேட்டால் இல்லை. வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் இவர் பரிட்சயமான நபர். அதேபோல சில முறைகேடு வழக்குகளையும் இவர் சந்தித்துள்ளார். ஆரம்ப காலத்தில் ஒரு டீ கடையில் லாட்டரி சீட்டுகளை விற்க ஆரம்பித்த மார்டின் விரைவிலேயே தனக்கென தனியாக ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கினார். 1980களின் இறுதியில் கோவையில் மார்டின் லாட்டரி ஏஜென்சிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகாவிலும் மார்டின் கால் பதித்தார். பின்னர் அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, சிக்கிம், பஞ்சாப், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் என தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். 1990களில் இவரது நிறுவனத்தின் லாட்டரி கோவையில் கொடிகட்டி பறந்தது. அதே நேரத்தில் இந்த லாட்டரி மோகம் தமிழகத்தில் பல உயிர்களை காவு வாங்கியது. லாட்டரி மீதான பேராசையால் அப்பாவி மக்கள் உயிரிழப்பதை பார்த்து வேதனை அடைந்த அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா 2003 தமிழகத்தில் லாட்டரி விற்பனையை நிரந்தரமாக தடை செய்தார். ஆனாலும் பிற மாநிலங்களில் இவரது வியாபாரம் ஜோராக நடந்தது. ஒரு கட்டத்தில் லாட்டரி வியாபாரத்தில் தாறுமாறாக வருமானம் கிடைக்க ரியல் எஸ்டேட், கட்டுமானம், பொழுதுபோக்கு, ஜவுளி, மருத்துவம், கல்வி, மென்பொருள், விவசாயம் என பல துறைகளிலும் மார்டினின் நிறுவனம் கால் பதித்தது. பல அரசியல் கட்சிகளுடனான நெருக்கம் இவரின் தொழிலுக்கு பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டது.
2007 கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான தேசாபிமானிக்கு இவர் 2 கோடி ரூபாய் கொடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த பணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திருப்பிக் கொடுத்தது. அதேபோல 2011 தொடக்கத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி திரைக்கதை எழுதிய இளைஞன் திரைப்படத்தை இவர் தயாரித்து வெளியிட்டது சர்ச்சையானது. சில மாதங்களில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மார்டினுக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டது. கோவையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நில அபகரிப்பு வழக்கில் மார்டின் கைது செய்யப்பட்டார். அடுத்த 15 நாட்களில் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தடை செய்யப்பட்ட லாட்டரியை விற்றது உட்பட மொத்தம் 14 வழக்குகள் இவர் மீது தொடுக்கப்பட்டன. பிறகு குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சுமார் 7 மாதங்கள் சிறையில் இருந்த மார்டின் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். 2013 கணக்கில் வராத பணத்தை சட்டபூர்வமாக்குவதற்காக போலி பத்திரங்களை தயார் செய்த குற்றச்சாட்டில் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியில் இணைந்தார். 2014 பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி பங்கேற்ற கூட்டத்தில் லீமா ரோஸ் கலந்து கொண்டது சர்ச்சையானது. திமுகவுக்கு மிக நெருக்கமானவராக மார்டின் இருக்க, இவரின் மனைவி இந்திய ஜனநாயக கட்சியிலும் மருமகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இருக்கின்றனர். தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுகவுக்கு 509 கோடி ரூபாயை வாரி கொடுத்த இவர் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் லாட்டரி விற்பனை இல்லை என்றாலும் இன்றைய தேதியில் நாட்டின் லாட்டரி விற்பனைக்கு அனுமதியுள்ள 13 மாநிலங்களிலும் இவரின் நிறுவனம் முன்னிலை வகிப்பது கவனிக்கத்தக்கது. இவரின் வளர்ச்சி எந்த அளவு இருந்ததோ அதே அளவு சர்ச்சையும் உள்ளது.